தமிழக சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எங்கள் தயவில்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசியிருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் விஜய் கொடுத்த ரியாக்ஷன் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, தமிழக சட்டமன்றத்தின் 17வது கூட்டத்தொடரின் 2வது நாள் கூட்டம் இன்று தொடங்கியது. சட்டமன்றம் தொடங்கியவுடன் எதிர்க்கட்சிகள் மற்றும் தவேக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களும் மேகதாது அணை குறித்த தீர்மானம் குறித்து பேசியிருந்தனர். இந்நிலையில் சட்டமன்றத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், இன்று ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எனில் அது எங்களது தயவில்தான். எங்களிடமிருந்து வாக்கு பெற்றவர்கள்தான் தற்போது ஆளும் கட்சியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படியெனில் நாங்கள் எதிர்க்கட்சியில் மட்டும் அல்ல, ஆளும் கட்சியிலும் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்று கூறியிருந்தார். அனைவரின் பார்வையும் முதல்வர் விஜய் என்ன பதில் சொல்வார் என்பதில்தான் இருந்தது. ஆனால் வழக்கம் போல் விஜய் எந்த நேரடி பதிலும் அளிக்கவில்லை. அதுதான் தற்போது அரசியல் அரங்கில் பேசு பொருளாக மாறியுள்ளது. தேவையற்ற அரசியல் மோதல்களை தவிர்த்து தனது பணிகளில் கவனம் செலுத்தும் பாணியையே விஜய் தொடர்கிறார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் உதயநிதியின் இந்த பேச்சு திமுகவின் அரசியல் நம்பிக்கையை காட்டுகிறதா அல்லது தவேக அரசின் வளர்ச்சியை பார்த்து உருவான அரசியல் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. அரசியல் பார்வையாளர்கள் கூறுவது, விஜய் தற்போது வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் பதிலளிக்க விரும்புகிறார் என்பதுதான். அதனால்தான் எந்த சவாலுக்கும் உடனடி பதில் கொடுப்பதை விட மக்கள் மத்தியில் தனது செல்வாக்கை அதிகரிப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகிறார். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது முதல்வர் விஜயின் அணுகுமுறைதான். வழக்கமாக அரசியலில் இத்தகைய கருத்துக்களுக்கு உடனடி பதிலடி வரும். ஆனால் விஜய் தரப்பிலிருந்து எந்த அவசரமான எதிர்வினையும் வரவில்லை. அரசியல் களத்தில் முக்கிய இடத்தை பிடித்தவர்கள் மீது விமர்சனங்களும் தாக்குதல்களும் அதிகமாக இருக்கும். அதற்கு ஒவ்வொன்றாக பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பதே விஜய் தரப்பின் எண்ணமாக இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அரசியலில் வெற்றி பெறுவது மேடைகளில் பேசும் வார்த்தைகளால் மட்டும் அல்ல, மக்கள் மனதில் ஏற்படும் நம்பிக்கையில்தான். விஜய் தற்போது அதைத்தான் இலக்காக வைத்திருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் எதிர்க்கட்சிகள் பேசும் ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் அளிப்பதை விட நிர்வாகம் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்துகிறார் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. உதயநிதியின் இந்த பேச்சு வெறும் அரசியல் விமர்சனமா அல்லது விஜயின் வளர்ந்து வரும் செல்வாக்கை குறிவைத்து விடுக்கப்பட்ட அரசியல் சவாலா? இந்த கேள்விகளுக்கான பதில் வரும் நாட்களில் தெரிய வரலாம். ஆனால் தற்போது தமிழக அரசியலில் உருவாகியிருக்கும் சூழல் 2026 தேர்தல் அரசியலுக்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், எங்கள் ஆட்சி காலத்தில் 4 புதிய அறநிலைத்துறை கல்லூரியை தொடங்கியிருக்கிறோம். அந்த கல்லூரிகள் தொடர்ந்து நடத்தப்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. அதேபோல் பெரம்பூர் தொகுதி முன்னணி தொகுதியாக மாறியிருக்கிறது. வளர்ச்சியில் இல்லை, மின்வெட்டில் முன்னணி தொகுதியாக மாறியிருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார், கடந்த ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறையில் 2.5 லட்சம் கோடி கடன் ஏற்பட்டிருக்கிறது. துறையை மேம்படுத்த அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவில்லை. எத்தனை பேரை வேலைக்கு எடுத்தார்கள்? 70,000 பேருக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. எனவே இது குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறியுள்ளார்.